Hello friends, welcome to EduSage channel. இந்த வீடியோவில் நம்ம மோட்டிவேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் சைக்காலஜி ஆஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு சாப்டர் 11ல் எஸ்கே மங்கள் எழுதின அட்வான்ஸ்ட் எஜுகேஷ்னல் சைக்காலஜி ரெஃபரன்ஸ் புக்லேருந்து நம்ம படிச்சுட்ருக்கோம். இதில் வந்து வாட் இஸ் மோட்டிவேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ மோட்டிவேஷன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து 3 பேரை சொல்லியிருந்தாங்க. ஒரு கேர்ள், ஒரு அத்லெட், ஒரு ஸ்டூடெண்ட்டை. கேர்ள் வந்து சைக்கிளிங் கற்றுக்குறாங்க, எவ்வளோ விழுந்தாலும் அவங்க என்ன ஸ்டாப் பண்ணுறதே இல்லை. நெக்ஸ்ட்டு அத்லெட் வந்து ஆட் ஆஃப் சீசன்ஸ், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் சீசன், எந்த சீசன் வெயிலோ மழையோ புயலோ அவங்க வந்து கீப் ஆன் ட்ரையிங், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அது மாதிரி ஸ்டூடெண்ட்டும் எக்ஸாமுக்கு மிட் நைட் வரைக்கும் படிச்சுட்ருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு கீவேர்டு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மோட்டிவேஷன் தான். ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க எதனால் மோட்டிவேட் ஆகுறாங்க அப்படின்னா ஏதோ ஒன்று வந்து கம்பல் பண்ணுது, அவங்களுக்கு எனர்ஜி கொடுக்குது, அவங்கள தொடர்ச்சியாக அதை செய்ய வைக்குது. அந்த பர்சன் அந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கான ரீசன் பர்டிகுலர் டைம் ஃபார் அட்டைனிங் ஸ்பெசிஃபிக் கோல் ஆர் பர்பஸ். ஸோ பட் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மோட்டிவேஷன் ஆஃப் அன் இண்டிவிஜுவல்? என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, பொதுவாக வந்து எது வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குது, ஒரு இண்டிவிஜுவல் வந்து இந்த மாதிரி மோட்டிவேட்டடாக ஆகிறதுக்கான ரீசன் என்ன, ரியல் ஆக்டிவேட்டிங் ஃபோர்ஸ் எது புஷ் பண்ணுது, அவங்கள எது புல் பண்ணுது டு மூவ் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்பெசிஃபிக் கோலை அட்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ சைக்காலஜிஸ்ட் வந்து இதுக்கு வந்து ஆன்சர் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இந்த ஆக்டிவேட்டிங் ஃபோர்ஸஸ், இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்ன ஃபோர்ஸஸ் அப்படின்னா நீட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட், நீட்ஸ், ட்ரைவ்ஸ், மோட்டிவ்ஸ். இந்த 3த்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீட்ஸ், ட்ரைவ்ஸ், மோட்டிவ்ஸ். தேவை, ட்ரைவ்னா அது உந்துதல் அந்த மாதிரி சொல்லுவாங்களே, மோட்டிவ்னா அதுக்கான காரணம், பின்னாடி இருக்கிற காரணம். இந்த 3 டேர்மையும் நீட்ஸ், ட்ரைவ்ஸ், மோட்டிவ்ஸ். ஸோ நீட்ஸ்னால் என்ன, நீடை வந்து 2ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பயாலஜிக்கல் நீட், செகண்ட் வந்து சோஷியோ சைக்காலஜிக்கல் நீட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நீட்னா நம்ம என்னன்னு பார்ப்போம். தேவைன்னா என்ன, ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், அத்தியாவசியமான அடிப்படை தேவைகள், அப்படி இல்லைன்னா ஆசைகள், எதை வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஹியூமன் பீயிங்கும் அவங்கள இஃப் ஹி ஹேஸ் டு மெயின்டைன் ஆர் இம்ப்ரூவ் ஃபுல்ஃபில் ஹிம்செல்ஃப், இந்த உலகத்தில் ஃபுல்ஃபில்லாக மெயின்டைன் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும்னா அடிப்படை தேவையாவது கண்டிப்பாக இருக்கணும். ஃபார் இஸ் பேசிக் நீட்ஸ். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் நீட்ஸ் அப்படின்னு நத்திங் கேன் பி செட் நம்பரில், இவ்வளோ தான், இது இருந்தால் அவன் ஹாப்பியாக இருப்பான், இது இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவல் நீட் அப்படின்னு எதுவுமே நம்பரில் சொல்லப்படலை. ஆனால் சில ஸ்காலர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இண்டிவிஜுவல் நீட்ஸ் வந்து இன்ஃபைனைட், அவங்க வந்து தேவை போய்கிட்டே இருக்கும், அது வந்து ஸ்டாப் ஆகாது. சில பேர் எவ்வளோ வந்தாலும் பத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் இன்ஃபைனைட், போயிட்டே இருக்கும். அதர்ஸ் மற்றவங்க வந்து ஒரு டெஃபினட் நம்பர் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து முரேங்கிற சைக்காலஜிஸ்ட் வந்து லிஸ்ட் ஆஃப் 37 நீட்ஸ் கொடுத்துருக்காங்க, 37 நீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட்டில் நம்ம ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் கிளாரிட்டிக்காகவும் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹியூமன் நீட்ஸை வந்து 2 ப்ராட் கேட்டகரிஸாக நம்ம டிவைட் பண்ண போகிறோம். எத்தனை கேட்டகரிஸாக, 2 ப்ராட் கேட்டகரிஸாக we are going to divide. ஃபஸ்ட்டு we are not going to divide, சைக்காலஜிஸ்ட் ஆல்ரெடி டிவைட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா பயாலஜிக்கல் நீட்ஸ், செகண்ட் ஒன் என்னென்னா சோஷியோ சைக்காலஜிக்கல் நீட்ஸ். ஸோ பயாலஜிக்கல் நீட்ஸ்னால் என்ன, பயாலஜிக்கல் நீட்ஸ் அப்படின்னா நம்மளுடைய எல்லா உடல் ரீதியான ஆர்கானிக் நீட்ஸ் எல்லாமே இந்த கேட்டகரியில் வந்துடும். தேவை ஃபர்தர் கேட்டகரைஸ்டு, இதை வந்து இன்னுமே என்ன செய்கிறாங்கன்னா 4 டாபிக்ஸில் வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க, 4 பாயிண்ட்ஸாக. இந்த பயாலஜிக்கல் நீட்ஸை வந்து 4 பாயிண்ட்ஸாக சொல்கிறாங்க. என்னென்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி பயாலஜிக்கல் நீட்ஸில் ஃபஸ்ட்டு தேவை என்ன அப்படின்னா ஆக்சிஜன், வாட்டர், ஃபுட். இதெல்லாம் முதல் இதில் வந்துடுது பயாலஜிக்கல் நீடில். ஆக்சிஜன், வாட்டர், ஃபுட், இதெல்லாம் வந்து பேசிக் நீடு. ஸோ இது ரொம்ப மோஸ்ட் ஃபண்டமெண்டல், நம்மளுடைய சர்வைவலுக்கு, எக்ஸிஸ்டன்ஸ்க்கு, உயிர் வாழ்கிறதுக்காகட்டும். நம்ம இது இல்லாமல் ஒரு லிமிட்டட் பீரியட் கூட நம்ம இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. இது எல்லாமே கோவிடில் மோஸ்ட் ஆஃப் அஸ் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து இது அனுபவிச்சிருப்போம். ஸோ செகண்ட், இந்த செயின் ஆஃப் சர்வைவலில் பார்த்திங்கன்னா பயாலஜிக்கல் நீட்ஸை வந்து நீட்ஸ் சச் அஸ் அ நீட் ஃபார். நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்டில் பார்த்திங்கன்னா ரெஸ்ட். ஃபஸ்ட்டு கேட்டகரியில் ஆக்சிஜன், வாட்டர், ஃபுட்டு பார்த்தோம். அடுத்து செகண்டு பாயிண்டில் என்ன பார்க்குறாங்கன்னா ரெஸ்ட். டயர்டாக இருக்கும்போது ரெஸ்ட்டு, ஆக்ஷன் வென் ரெஸ்டட், ரெஸ்ட்லேயே இருக்கவும் முடியாது. ஸோ ரெஸ்ட்லேயே இருக்கும்போது ஆக்ஷன் தேவைப்படுது. இதெல்லாம் தேவைகள் தான்.
ரெகுலர் எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் அவர் பாடி. அது மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற கழிவுகள் வந்து ரெகுலராக வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் வெளில ஸ்வெட் ஆகட்டும், யூரின், மோஷன் இதெல்லாம் வெளியில் போகிறது, இதெல்லாம் எலிமினேஷன். ஹேவிங் அன் ஈவன் இன்டர்னல் பாடி டெம்பரேச்சர், அதாவது பாடி டெம்பரேச்சர் வந்து ஈவனாக இருக்கிறது. ரொம்ப ஹையாகவும் இருந்தாலும் ஃபீவர் அந்த மாதிரி லோவாக இருந்தாலும் நம்மளால் சர்வை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் சர்வைவலுக்கு இம்பார்ட்டன்ட். ஸ்லீப் ஆஃப்டர் பீரியட்ஸ் ஆஃப் வேக்ஃபுல்னஸ், அது மாதிரி தூக்கம், ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருந்ததுக்கப்புறம் தூக்கம். ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் த்ரெட்ஸ் ஆஃப் அ ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட், அது மாதிரி நமக்கு பாதுகாப்பு. செகண்ட் கேட்டகரியில் என்ன வந்துடுது, பாதுகாப்பு வந்துடுது. ஹசார்ட்ஸ் ஆஃப் தீமைகள் இருக்கு இல்லையா, வெதர்கிட்டே இந்த நேச்சுரல் கெலாமிட்டிஸ், இயற்கை, வைல்ட் அனிமல்ஸ், பூச்சி, அந்த மாதிரி இருக்கிற ஒரு செக்யூர்டான அட்மாஸ்ஃபியர், இதெல்லாம் வந்து செகண்ட் இதில் வந்துடுது. தேர்ட் கேட்டகரி பயாலஜிக்கல் நீட்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா we can place a need for satisfaction of sex urge or desire to seek sex experience. இது வந்து உடல் ரீதியான பயாலஜிக்கல் இதில் வந்து வருது. ஆல்தோ இது வந்து தேவை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஸ் அர்ஜுங்கிறது வந்து நாட் எசென்ஷியல், தேவை கிடையாது சர்வைவலுக்கு. இட் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் ஹியூமன் அர்ஜ் இன் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் for his proper growth, development, adjustment and well-being. Moreover, the satisfaction of this need most essential for a happy domestic life. Continuity, survival, human species survive ஆகணும், கண்டினியூட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இது எசென்ஷியல், தேவை தான். இல்லைனா அந்த மனித இனமே அழிஞ்சிரும் இல்லையா, அதுக்காக இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த செக்ஸ் அர்ஜை வந்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் வந்து லாஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் நீட்ஸில் டிமாண்ட்ஸ் ஆஃப் அவர் சென்சஸ். நம்ம சென்ஸ் என்ன சொல்லுது, நீட் ஃபார் ஃபிசிக்கல் கான்டாக்ட், யாரையாவது பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும், ஃபிசிக்கல் கான்டாக்டு. சென்சரி ஸ்டிமுலேஷன், கேட்கணும், ஒரு சாங் கேட்கணும், ஒரு சினிமா பார்க்கணும், இதெல்லாம் ஒரு நீடில் தான் வருது. ஸ்டிமுலஸ் வேரியபிலிட்டி அண்ட் மேனிப்புலேஷன், இதெல்லாம் என்ன செய்யுது, அந்த மாதிரி இப்போ க்ரீனரியை பார்க்கணும், இதெல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணுது இல்லையா. சென்சஸ், 5 சென்சஸ், ஸ்மெல் பண்ணுறது, டேஸ்ட் பண்ணுறது, ஃபுட்டு, சில பேர் ஃபுட் லவர்ஸாக இருப்பாங்க, அந்த மாதிரி சாங் கேட்கணுன்னு ஆசைப்படுவாங்க. சில பேர் வந்து நல்ல சீனரிஸ், இதெல்லாம் வந்து நீட்ஸில் வந்துடுது. நெக்ஸ்ட், ஆல்தோ வி மே நாட் டை இஃப் டிப்ரைவ்ட் ஆஃப் தீஸ் நீட்ஸ். ஆனால் இந்த ஃபோர்த் நீடு வந்து அது இல்லாமல் நம்ம செத்துற மாட்டோம். பட் தே ஆர் கன்சிடர்ட் டு பி எசென்ஷியல் ஆஃப் அவர் ஜென்ரல் வெல்ஃபேர் அண்ட் ஆப்டிமல் க்ரோத். ஆனால் இதெல்லாம் அது வந்து எசென்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல க்ரோத்துக்கு வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கோட மென்டல் க்ரோத்துக்கு வந்து இதெல்லாம் தேவை. ஆனால் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து ரொம்ப மோஸ்ட் அண்ட் ப்ரைமரி ஃபண்டமெண்டல் நீட் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது ஆக்சிஜன், வாட்டர், ஃபுட்டு. நெக்ஸ்ட்டு வந்து எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட், ரெஸ்ட்டு, செக்யூர்டு என்விரான்மெண்ட், இதெல்லாம் செகண்ட் நீடில். தேர்டு வந்து செக்ஸ் அர்ஜுன்னு வருது. ஃபோர்த் நீடு வந்து என்னென்னு சொல்கிறாங்க, டிமாண்ட்ஸ் ஆஃப் அவர் சென்சஸ், நம்மளுடைய சென்ஸ் டிமாண்ட் பண்ணுற திங்ஸை தான் ஃபோர்த் நீடில் வச்சுருக்காங்க. ஸோ வி வில் மூவ் ஆன் டு சோஷியோ சைக்காலஜிக்கல் நீட்ஸ். இப்போ நம்ம பயாலஜிக்கல் நீட்ஸை பார்த்துட்டோம். பயாலஜிக்கல் நீட்ஸில் இது நிறைய இருக்குது. இப்போ நம்ம தாகம் எடுத்தால் உடம்பு தண்ணி கேட்குது, அந்த மாதிரி நிறைய பயாலஜிக்கல் இருக்கு இல்லையா, உடல் ரீதி, அது எல்லாமே பயாலஜிக்கல் நீட்ஸ். நெக்ஸ்ட்டு சோஷியோ சைக்காலஜிக்கல் நீட்ஸ் என்னென்னா, we can list all those needs that are associated with the socio-cultural environment of an individual. அதாவது என்னென்ன நம்ம அந்த சொசைட்டியில் வாழ்கிறோம் இல்லையா, we are a social animal அப்படின்னு கூட சொல்லலாம். கல்ச்சுரல் என்விரான்மெண்ட்டில் இண்டிவிஜுவலாக வாழ்கிறோம் இல்லையா, அதில் நம்ம சொசைட்டியில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லாமே என்னது, இந்த கேட்டகரியில் வந்துடும். தே ஆர் அக்வைர்ட் த்ரூ சோஷியல் லேர்னிங். இப்போ ஒரு கிட்டை கொண்டு விட்டிங்கன்னா அது வந்து சடனாக it doesn't know how to behave, how to talk with an elderly person. So they are acquired through social learning. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது என்ன கற்றுக்குது. although such needs are not linked with the survival. இந்த மாதிரியான நீட்ஸ் வந்து சர்வைவல் தனியாக கூட தீவில் கூட வசிச்சிடலாம். the species yet deprivation of these may lead to a psychological state. ஆனால் தனியாகவே ஒருத்தவங்க எவ்வளோ நாள் தான் வாழ முடியும். ஸோ அவங்க இது வந்து என்ன ஆகும், சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டில் மென்டல் ஹெல்த்தில் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். thereby seriously affecting its survival and welfare. for the sake of கிளாரிட்டிக்காக இந்த நீட்ஸை வந்து ஒரு 8 நீட்ஸாக வந்து என்ன செஞ்சுருக்காங்க, 8 பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன பாயிண்ட்ஸ்ன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து த நீட் ஃபார் ஃப்ரீடம் ஆர் கெய்னிங் இண்டிபெண்டன்ஸ். இதெல்லாம் வந்து
சோஷியோ சைக்காலஜிக்கல் நீட்ஸில் வருது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது? the நீட் ஃபார் ஃப்ரீடம். எல்லாமே சுதந்திரமாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம், கெய்னிங் இண்டிபெண்டன்ஸ். செகண்ட் வந்து நீட் ஃபார் செக்யூரிட்டி, பாதுகாப்பு. அது வந்து ப்ரொடெக்ஷன், இது செக்யூரிட்டி. இது அந்த நீட் வந்து நீட்ஸில் பயாலஜிக்கல் நீட்ஸில் வந்து ப்ரொடெக்ஷன் பார்த்தோம், இது வந்து செக்யூரிட்டி. தேர்ட் ஒன் வந்து நீட் ஃபார் லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஃபோர்த்து வந்து நீட் டு அச்சீவ், ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும். இதெல்லாம் வந்து என்னது? அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் சோஷியோ சைக்காலஜிக்கல் நீட்ஸில் வருது. அந்த மாதிரி ரெக்கக்னிஷன், சோஷியல் அப்ரூவல், ஃபிஃப்த் பாயிண்ட்டு. சிக்ஸ்த் பாயிண்ட் வந்து நீட் ஃபார் கம்பெனி. மேரேஜ் பண்ணிக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறோம், அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கம்பெனி, அதெல்லாம் வந்து சோஷியோ சைக்காலஜிக்கல் நீட்ஸ். ஸோ செவன்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா த நீட் ஃபார் செல்ஃப் அசர்ஷன், டாமினேட் பண்ணுறது, அதெல்லாம் அதை டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். த நீட் ஃபார் செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் ஆர் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், இது எயித்து பாயிண்ட். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம், 8 பாயிண்ட்ஸையும் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ட்ரைவ்ஸ், நீட்ஸ் அந்த வீடியோவில் முடிச்சிருவோம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரைவ்ஸை வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போது சோஷியல் சைக்காலஜிக்கல் நீட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நீட் ஃபார் ஃப்ரீடம் ஆர் கெய்னிங் இண்டிபெண்டன்ஸ். நேச்சர் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணிடுச்சு. இண்டிபெண்ட் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ரெக்வைர்ஸ் அஸ் டு ரிமைன். ஸோ நம்ம எல்லாருமே என்னது? இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவோம். எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் ரிகார்ட்லெஸ் ஆஃப் மேல் ஆர் ஃபீமேல் என்ன நினைக்கிறோம்? பீயிங்ஸ் ஹேவ் அன் அர்ஜ் டு ரிமைன் ஃப்ரீ அண்ட் இண்டிபெண்ட். எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஹியூமன் பீயிங் நினைக்கிறது இது தவறான விஷயம் கிடையாது, இது அடிப்படையான ஒன்று. ஏன்னா நேச்சர் வந்து நம்மளை அந்த மாதிரி படைச்சிருச்சு. நம்ம கல்ச்சுரல் சொசைட்டி தான் நம்மளை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க வச்சுருக்கு. ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா the நீட் ஃபார் செக்யூரிட்டி. எல்லாருமே என்னது? எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் நீட்ஸ் டு ஃபீல் செக்யூராக இருக்கணும், நாட் ஓன்லி ஃப்ரம் ஃபிசிக்கல் டேஞ்சர்ஸ், சோஷியோ சைக்காலஜிக்கல் ஆங்கிள்ஸ்லையும் நம்ம சேஃபாக இருக்கணும்னு நினைப்போம். டிசைரபிள் இமோஷன், அதனால தான் மேரேஜ்லாம் கண்டக்ட் பண்ணி சொந்தக்காரவங்களெல்லாம் கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க? ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் வச்சு மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறது என்னது? சோஷியோ சைக்காலஜிக்கல் நீட்ஸில் தான் வருது. ஒரு செக்யூர்டான ஒரு அட்மாஸ்ஃபியர், என்விரான்மெண்ட், நமக்கு ஒரு பிரச்சனைனா அவங்களாம் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நீடு தான், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீட் ஃபார் லவ் அண்ட் அஃபெக்ஷன். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ், எந்த வயசாக இருந்தாலும், காஸ்ட்டாக இருந்தாலும், கலர், க்ரீட் எதாக இருந்தாலும் ஸ்ட்ராங் டிசையர் இருக்கும். நம்மளுக்கு எல்லாருக்கும் நம்மளை பிடிச்சிருக்கணும், நம்மளும் எல்லாரையும் நேசிக்கணும் அப்படிங்கிற எல்லாருக்குமே ஒரு என்ன இருக்கும்? ஒரு ஒரு இன்டென்ஷன் இருக்கும். ஸோ டிபெண்டிங் அப்பான் ஒன்ஸ் ஏஜ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ், ஒருத்தவங்க சூழ்நிலையும் அவங்க ஏஜையும் பார்த்து அது வேரி ஆகும், அந்த நேச்சர் தன்மை மாறுபடும். பட் a sort of emotional cravings இருக்கும். For the satisfaction of this need is exhibited universally by all living organisms. என்ன சொல்கிறாங்க ஆத்தர் அப்படின்னா, இமோஷ்னல் கிரேவிங்ஸ் வந்து எப்பொழுதுமே இருக்கும். யாராவது ஒருத்தவங்க புரிஞ்சுக்கணும், someone has to understand us அப்படிங்கிற மாதிரி, ரிகார்ட்லெஸ் ஆஃப் எனி ஏஜ், எக்ஸிபிட்டட் யூனிவர்சலி. இது எல்லாருமே யூனிவர்சல் ட்ரூத். இது எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் இந்த நீட் வந்து இருக்கும், லவ் அண்ட் அஃபெக்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீட் டு அச்சீவ். ஸோ ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கும் ஒரு ஸ்ட்ராங் டிசையர் இருக்கும் டு அச்சீவ் ஏதாவது ஒரு கோல். சில ஆஸ்பிரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மார்க்கில், ஹாஃப் மார்க்லலாம் போயிருக்கும் கட் ஆஃப்லலாம். பட் ஸ்டில் தே ஆர் ஸ்ட்ரகிளிங் அண்ட் ஸ்டில் தே வாண்ட் டு அச்சீவ். ஒய்? பிகாஸ் தட் இஸ் அ சோஷியோ சைக்காலஜிக்கல் நீட்ஸ், விச் மீன்ஸ் they are motivated to do so. என்னது? நிறைய பேருக்கு நிறைய கோல்ஸ் இருக்கும் அச்சீவ் பண்ணணும். லைக் என்னது? மணி, ஃபேம், புகழ், ரெப்யூட்டேஷன், மரியாதை, டிகிரி, பொசிஷன்ஸ் ஆஃப் மெரிட். ஒரு டிகிரியோட சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க, அவங்க டிகிரி மேலே டிகிரி படிச்சுட்டே போவாங்க. மெரிட்டில் ஒரு மெடல்ஸ், நல்ல ஸ்பௌஸு, இதெல்லாம் அச்சீவ்மெண்ட் தான். நல்ல பார்ட்னர், ஸோ ஸ்பிரிச்சுவல் அட்டைன்மெண்ட், சில பேர் நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்கணும், அழகான பார்ட்னரை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும், இதெல்லாம் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக அவங்க சோஷியோ சைக்காலஜிக்கல் நீட்ஸாக பார்க்குறாங்க. நாட் ஒன்லி டு ரைஸ், அவங்களுடைய ஸ்டேட்டஸை ரைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்க கண்ணுக்கு முன்னாடி இந்த ஐஸ் ஆஃப் அதர்ஸ், பட் ஆல்சோ ஃபார் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் he would get from his own accomplishment. அவங்க பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்கோம், அவங்கள செல்ஃப் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவும் இந்த நீட்ஸ் வந்து சோஷியோ சைக்காலஜிக்கல் நீட்ஸில் வந்து இதெல்லாம் வருது. ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா the need for recognition or social approval. ஃபிஃப்த் பாயிண்ட் என்னது? ரெக்கக்னிஷனுக்காகவும் சோஷியல் அப்ரூவல். அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு இன்ஹெரண்ட் நமக்குள்ளேயே இருக்கும் ஒரு டிசைர், நம்மளை வந்து அங்கீகரிக்கணும். நம்ம எப்படியாவது பார்க்குறாங்க, பார்க்காட்டி போகிறாங்க, நம்ம வேலையை செஞ்சுட்டு போவோம்னு சொன்னாலும் கூட ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் அவங்கக்கிட்ட இன்ஹெரண்ட் டிசைர் என்னது? ரெக்கக்னிஷனுக்காக. இது வந்து அவங்க வந்து என்ன செய்வாங்க? ஒர்க் பண்ணுவாங்க.
அப்ரிசியேஷனுக்காக பாராட்டணும், அண்ட் எஸ்டீம் இன் த ஐஸ் ஆஃப் அதர்ஸ், மற்றவங்க கண் முன்னாடி நம்ம நல்லா படிக்கணும், உயரணும் அப்படின்னு. அண்ட் ஆர்டிஸ்ட் மித்தாஸ் டிசைட் டு பி நோன் ஃபார் ஹிஸ் ஆர்ட், a young women may decide to appreciate it for her beauty. இங்கே எக்ஸாம்பிள் என்ன, மங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவங்க விரும்பலாம் என்னென்னா அவங்களுடைய ஆர்ட்டால் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும். யங் விமன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க பியூட்டிக்காக மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணணும், குட் மேனர்ஸ்க்காகவும். ஹவுஸ் கீப்பிங் என்ன நினைப்பாங்க, ஆர் ஹவுஸ் கீப்பிங் மற்றவங்க நம்ம பாராட்டணும், நம்ம வீடை வந்து நீட்டாக வச்சுக்கிறதுக்காக. இதெல்லாம் ரெக்கக்னிஷன், சோஷியல் அப்ரூவல். ஸோ அதுக்காக தான் பாராட்ட சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட் மே ஷோ திஸ் எக்ஸலிங் ஓவர் அதர் ஸ்டூடெண்ட்ஸ், மற்ற ஸ்டூடெண்ட்ஸை விட மார்க்ஸ் அதிகமாக எடுப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சோஷியல் அப்ரூவலுக்காகவும் ரெக்கக்னிஷனுக்காகவும். நத்திங் ராங் இன் இட். கெய்னிங் த ரெக்வைர்ட் சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காக, ப்ரெஸ்டீஜ்க்காக, அப்ரூவலுக்காக ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து, டீச்சர்ஸ் கிட்டேருந்து, பேரண்ட்ஸ் கிட்டே இருந்தும் அந்த தேவை வந்து அந்த குழந்தைக்கு இருக்கும். ஸோ இட் இஸ் பிஹேவிங் லைக் தட். அது வந்து நீட் ஃபார் ரெக்கக்னிஷன் ஆர் சோஷியல் அப்ரூவ்மெண்ட், இதெல்லாம் தேவை தான். ஸோ 6th பாயிண்ட் பார்த்திங்கன்னா த நீட் ஃபார் கம்பெனி. மேனை வந்து சோஷியல் அனிமல்னு சொல்கிறோம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. அவன் தனிநபர் கிடையாது, அவன் சமூகத்தோட வாழ்கிற ஒரு சோஷியல் பீயிங். அவனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஏர்ஜ் இருக்கும் டு பி வித் ஹிஸ் ஓன் கைண்ட், நம்மளுடைய இனத்தாரோட சேர்ந்து இருக்கணும், சோஷியல் ரிலேஷன்ஸை வச்சுருக்கணும், யாரும் வரக்கூடாது என் வீட்டுக்கு, நான் மட்டும் சாப்பிட்டுட்டு நான் மட்டும் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நினைக்கிறோம். நம்ம 4 பேர் பார்க்கணும், பாராட்டணும், ஸோ நம்ம இப்படி இருக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கும் உள்ள ஏர்ஜ் தான் அது. த ரியல் இம்பேக்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மெயின்டைன் சோஷியல் ரிலேஷன்ஷிப். த ரியல் இம்பேக்ட் ஆஃப் திஸ் நீட் கேன் பி ஃபெல்ட் பை தோஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஃபேஸ்டு வித். இது ரியல் இம்பேக்ட் எப்போ க்ரியேட் ஆகுது அப்படின்னா, சில பேர் சோஷியல் ரிஜெக்ஷன், சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட், தனிமையில் இருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து இது அதிக பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த நீட் ஃபார் கம்பெனிங்கிறது. நெக்ஸ்ட் 7th ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது, த நீட் ஃபார் செல்ஃப் அசர்ஷன். எல்லாருக்கிட்டேயுமே இன்ஹெரண்ட் டிசைர் இருக்கும். ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா என்ன செய்வோம், ரூல் பண்ணுவோம், இல்லைனா டாமினேட் பண்ணுவோம். நம்மளை யாராவது ரூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, சடனாக நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம், நம்ம அடுத்த நமக்கு நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிற நம்மளால் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது அதை நம்ம ரூல் பண்ணிகிட்ருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து வேரி ஆகும் இன்டென்சிட்டி வந்து பர்சன் டு பர்சன், ஆனால் இது எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு இதுதான், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ், ஸ்ட்ரென்த், ஸ்டேட்டஸ். சம் மே ஷோ இட் இன் டீலிங் வித் ஜூனியர்ஸ் கிட்ட என்ன பண்ணுவாங்க, இந்த செல்ஃப் அசர்ஷன் உள்ள பர்சன் வந்து அதை காமிப்பாங்க, அந்த டாமினேட்டிங் நேச்சரை சர்வன்ட்ஸ் கிட்டேயோ, இல்லை லைஃப் பார்ட்னர்கிட்டேயோ, இல்லை அவங்க குழந்தைங்க சில்ட்ரன் கிட்டேயோ, இல்லைனா பெட்ஸ் கிட்ட, ஈவன் இன்அனிமேட் திங்ஸ், டால்ஸு, பிக்சர்ஸ் கிட்ட கூட என்ன செய்வாங்க, அங்கே போய் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. டாமினேட் பண்ணுற மாதிரி, ரூல் பண்ணுற மாதிரி அதை திட்டி பேசி எக்ஸிபிட் பண்ணுவாங்க. இந்த நீட் டு அசர்ட் ஒன் செல்ஃப் கிவ்ஸ் பர்த் டு ஒன் இம்பார்ட்டன்ட் மோட்டிவ்க்காக, அதாவது பவர் மோட்டிவ், நம்ம பெரிய ஆளாக இருக்கணும். அது வந்து இந்த செல்ஃப் அசர்ஷன் அப்படிங்கிறது அது என்ன அப்படின்னா எப்படி சொல்கிறாங்கன்னா, திஸ் நீட் டு அசர்ட் ஒன் செல்ஃப் gives birth to an important motive called the power motive, which works as a strong determinant of one's personality and behavior. ஸோ இந்த இது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் மோட்டிவ், பவர் மோட்டிவ்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஸ்ட்ராங் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஒன்ஸ் பர்சனாலிட்டி. இது வந்து ஒரு பர்சனாலிட்டியும் அந்த பிஹேவியரையும் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 8th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். நம்ம எல்லாருக்கிட்டேயுமே இன்ஹெரிட் கிரேவிங் இருக்குது. நம்ம செல்ஃபை வந்து ஆக்சுவலைசேஷன் ஆஃப் அவர் பொட்டென்ஷியல்ஸ், நம்மளுடைய திறமைகளை நம்மளை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. போயிட் திறமை, சில பேர் புலவராக இருப்பாங்க, மியூசிஷியனாக இருப்பாங்க, பெயிண்டராக இருப்பாங்க, ஹிடன் நம்மக்கிட்ட மறைமுகமான டேலண்ட்ஸ்லாம் இருக்கும். நம்மக்கிட்ட ஸ்ட்ராங் டிசைர் இருக்கும், இதை எக்ஸிபிட் பண்ணணும், அந்த டேலண்ட்டை நர்ச்சர் பண்ணுவாங்க. சில பேர் வந்து அதை என்ன செய்வாங்க, நர்ச்சர் பண்ணி அதை செழிக்க வச்சு அதை வளர்த்துட்டு இருப்பாங்க. இன் திஸ் வே வி வாண்ட் டு கெட் அடிக்குவேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அவர் பொட்டென்ஷியல். ஸோ அதனால் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் டெவலப் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ வி ஸ்ட்ரைவ் டு திஸ் எண்ட் அண்ட் ஆர் நாட் ஹாப்பி அன்டில் வி கெட் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஸ்ட்ரைவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு அவங்க வந்து ஹாப்பியாகவே இருக்க மாட்டாங்க. எது வரைக்கும் அப்படின்னா, அந்த வாய்ப்புகள் கிடைக்கிற வரைக்கும், அவங்களோட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற வாய்ப்புகள் கிடைக்கிற வரைக்கும், அவங்க செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் வந்த பீப்புள் வந்து அவங்கள எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க.
ஸோ தே வாண்ட் டு கோ டு நெக்ஸ்ட் லெவல். அதுதான் அந்த நீட் ஃபார் செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன். இந்த ஆஸ்பிரன்ஸும் அப்படி தான், அவங்கக்கிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும், அவங்க ஜாப் கிடைக்கிற வரைக்கும் தே won't leave. So it is nothing wrong, they have the self expression and self actualization, so they are in the race. Thank you friends, we will meet you in the next video with the topic drives.